2024 எப்படி முடிந்தது? துன்பத்தோடு, துயரத்தோடு, பலவிதமான வேதனைகளோடு, தீராத வியாதிகளோடு, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையிலே, மரண படுக்கையிலே, கடன் பிரச்சனையிலே, திருமணம் உடைந்து போன நிலைமையில, நேசித்தவர்கள் உன்னை விட்டு பிரிந்து போன நிலைமையில், மறக்க முடியாத சில இழப்புகள் மத்தியில், ஞாபகத்திலே அநேக மறக்க முடியாத துயரமான சோகமான சம்பவங்களிலே உடைய 2024ஆம் ஆண்டு முடிவடைந்திருக்கிறதா? நம்பிக்கை எல்லாம் இழந்து போயிருக்கிறாயா? நம்பிக்கை அற்ற நிலைமையிலே 2025ஆம் ஆண்டிலும் காலடி எடுத்து வைத்திருக்கிறாயா? Are you still thinking there is no hope, there is no way, no peace, no joy? How did you hear the end of 2024? With disease, sorrow, tears, with broken heart, with failure in your marriage? உங்களுக்கு ஒரு மனுஷனை அறிமுகப்படுத்துகிறேன். யோபு எனும் ஒரு பக்தன் வேதாகமத்திலே இருந்தான். எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில இருந்தான். பிள்ளைகளை இழந்தான், சொத்து பத்துக்களை இழந்தான், சம்பத்துக்களை இழந்தான், வியாதிப்பட்டு போனான். எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருந்த யோபு பக்தன் தேவனிடத்திலிருந்த நம்பிக்கையை மாத்திரம் இழக்காமல் இருந்தபடியினால் ஒரு நாள் வந்தது. அவனுடைய கண்ணீருக்கு எல்லாம் ஒரு பதில் கிடைத்தது. அவன் இழந்தவைகள் எல்லாம் இரட்டிப்பாய் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திரும்ப மனமகிழ்ச்சியோடு கொடுத்தார். மனமகிழ்ச்சியோடு இழந்தவைகள் எல்லாம் இரட்டிப்பாய் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கொண்டான். வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டந்தனையான பலனை பெற்று கொண்டான். பிரியமானவர்களே, நீ 2025ஆம் ஆண்டை நம்பிக்கையற்ற நிலைமையில துவங்கியிருக்கிறாயா? வேதனையோடு துவங்கியிருக்கிறாயா? கர்த்தருடைய வார்த்தைகளை நினைத்துக்கொள். வாக்கு தத்தங்களிலே உண்மையுள்ள தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைத்துக்கொள். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்புவது இல்லை. அதை அவர் விரும்புகிற காரியத்தை நடப்பிக்கும். அதை அவர் அனுப்பின காரியத்தை செய்து முடிக்கும். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்பிக்கையாயிருங்கள். வாக்கு தத்தம் பண்ணின தெய்வம் உண்மையுள்ளவர். உங்களுக்காக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமான முடிவை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அருளும்படிக்கு உங்களுக்காக விசேஷ விதமாய் நம்பிக்கையின் நேரம் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகளிலே டைம் ஆஃப் ஹோப் எவ்ரி மண்டே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலப்படுங்கள். நம்பிக்கையிலே அசைவில்லாதவர்களாய் உருவாகுங்கள். காண தவறாதிருங்கள். ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளிலே உங்களோடு பாஸ்டர் ஜாயனா ஃபெய்த் நம்பிக்கையின் நேரத்திலே சந்திப்பார்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீண போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் பரிசமாறவில்லை.